எந்த ஒரு கோவில்லையும் நீங்க பார்க்காத பல அதிசயங்கள் ஸ்பெஷல்லாம் இந்த கோவில்ல இருக்கு. அது எந்த கோவில் அப்டின்னா, 108 திவ்ய தேசங்கள்ல 12வது திவ்ய தேசமாக சொல்லக்கூடிய கும்பகோணம் சாரங்கபாணி கோவில். இந்த கோவில்ல ஸ்பெஷல் இது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்னதி தான். ஏன் அப்டின்னா, தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக பெருமாள் வந்து யானைகள், குதிரைகள் பூட்டிய தேர்ல நேரா வைகுண்டத்துல இருந்தே வந்தனால, சுவாமியோட சன்னதி தேர் போன்ற அமைப்புல இருக்கும். பொதுவா பெருமாள் கையில சங்கு சக்கரத்தோட காட்சி தருவார். இங்கு வந்து சார்கம் அப்படிங்கிற வில்லேந்திய கோலத்துல பெருமாள் காட்சி தர்றதுனால தான் சாரங்கபாணி அப்படிங்கிற பெயரே வந்தது. அடுத்தது இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த கோவில்லலாம் பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து படுத்த கோலத்துல அப்படியே சயன கோலத்துல இருப்பாரு. இங்க மட்டும் சுவாமி சற்று எழுந்த கோலத்துல, அதாவது உத்தான சயன கோலம்னு சொல்லுவாங்க. அந்த கோலத்துல காட்சி தருவார். அது எதனால அப்படின்னா, திருமழிசை ஆழ்வார் இந்த தலத்துக்கு வந்தபோது சுவாமிய மங்களாசாசனம் செய்தார். அப்போது அவர் நடந்த கால்கள் வலிக்கிறது என்று பள்ளி கொண்டிருக்கிறாயா என்ற பொருளில் பாடினார். அதனால சுவாமி வந்து சற்று எழுந்தாராம். திருமாலின் அருளை கண்டு மகிழ்ந்த திருமழிசை ஆழ்வார் அப்படியே காட்சி கொடு அப்படின்னாராம். சுவாமியும் அவ்வாறே திருமழிசை ஆழ்வாருக்கு காட்சி தந்தார். பொதுவா திவ்ய தேசங்கள்ல சொர்க்கவாசல் இருக்கும். ஆனா இந்த தலத்துல சொர்க்கவாசலே கிடையாது. இதற்கு காரணம் சுவாமி நேரா வைகுண்டத்திலிருந்து இங்கு வந்தார்னு சொன்னேன் இல்லையா, அதனால இங்கு வணங்கினாலே பரமபதம் எனும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இங்கு சொர்க்கவாசலே கிடையாது. லட்சுமி நாராயணசாமி அப்படிங்கிற பக்தர் ஒருத்தர் சாரங்கபாணியின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார். இறுதி காலம் வரையிலேயே அவர் வந்து சேவை செய்து வந்தார் பெருமாளுக்காக. இக்கோயிலின் கோபுரத்தை கட்டியவரும் இவர்தான். அவருக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு தீபாவளி அன்று அவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார். சிரார்த்தம் செய்ய குழந்தைகள் இல்லாமல் போனதால் நரகம் செல்ல வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால தனக்கு சேவை செய்த தன்னுடைய பக்தருக்கு தானே மகனாக இருந்து இறுதி சடங்குகள் செய்தார். இது நடந்த மறுநாள் கோயிலை திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு அதிசய நிகழ்வு இருந்தது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? பெருமாள் ஈர வேட்டியுடன் மாற்றிய பூநூலுடன் தர்பைகளுடன் காரியம் செய்து வந்த கோலத்தில் காட்சியளித்தார். அதாவது பெருமாளே தன் பக்தனுக்கு ஈமைக்கிரியை செய்து வைத்து கருணை கடலாக விளங்கினார். தீபாவளி அன்று உச்சி காலத்தில் அந்த பக்தருக்கு சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்போதும் நடக்கிறது. திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்க ரங்கநாதரை 11 ஆழ்வார்களும், திருப்பதி வெங்கடாஜலபதிய 10 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செஞ்சிருக்காங்க. அதிகமான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் இது 2 தான். இதற்கு அடுத்து இந்த கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் தான் அதிக எண்ணிக்கையில், அதாவது 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு திவ்ய தேசத்தை உபய பிரதான திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவ்ய தேசங்கள்லாம் மூலவர் தான் பிரதானமாக இருப்பார். அவருக்கு தான் பூஜையின் போது அனைத்து அலங்காரங்களும் செய்யப்படும். ஆனால் இந்த கோவிலில் உற்சவருக்கு மூலவருக்கான மரியாதைகள் செய்யப்படுகிறது. அதாவது உற்சவர் வந்து மூலவரோட பொறுப்பிலிருந்து உபயமாக அவருக்கு பதிலாக செயல்படுபவராக இருக்கிறார். அதனால் இத்தலம் வந்து உபய பிரதான திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் மகாவிஷ்ணுவை சந்திப்பதற்காக பிருகு முனிவர் வைகுண்டத்துக்கு போறாரு. பெருமாள் கண்டுக்கல. கோபமடைந்த பிருகு முனிவர் என்ன பண்றாரு? திருமாலின் திருமார்பில் காலால உதைக்கிறாரு. ஆனா திருமாலோட திருமார்பில் வசிப்பது யாரு? மகாலட்சுமி தாயார் அல்லவா? தன்னை அவமதித்ததாகவும் அதை பற்றி கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாமல் இருப்பதால் பெருமாள் மீது கோபம் அடைந்து திருமகள் வந்து வைகுண்டத்தை விட்டு சென்று விடுகிறாள். அப்புறம் எங்க போனாங்க? பூலோகத்துல பத்மாவதியாக பிறக்கிறாங்க. ஸ்ரீனிவாசனாக பெருமாள் போய் மகாலட்சுமியை கரம் பிடித்தார். ஆனா மறுபடியும் பழைய நினைவுகள் எல்லாம் மகாலட்சுமிக்கு ஞாபகம் வந்ததுனால கோபம் தணியாமல் இருக்கிறாங்க. மகாலட்சுமியோட கோபத்துல இருந்து தப்பிப்பதற்காக பெருமாள் வந்து இங்கு பாதாள ஸ்ரீனிவாசராக பூமிக்கு அடியில் சென்று மறைந்து கொண்டார். அதே சமயம் தன்னுடைய தவறுக்காக மகாலட்சுமியிட்ட மன்னிப்பு கேட்டு பிருகு முனிவர் வந்து தாங்களே எனக்கு அடுத்த பிறவியில் மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அவரோட கோரிக்கையை ஏற்று அடுத்த பிறவியில பிருகு முனிவர் வந்து ஹேம மகரிஷி அப்படிங்கிற பெயர்ல அவருக்கு மகளாக பொற்றாமரை குளத்துல மகாலட்சுமி குழந்தையாக கிடைக்கிறாங்க.
1000 இதழ் கொண்ட பொற்றாமரை குளத்தின் அருகில் கண்டெடுக்கப்பட்டதால கோமலவள்ளி என்று பெயர் சூட்டினார். திருமால் யானைகள் குதிரைகள் பூட்டிய தேர்ல வைகுண்டத்துல இருந்து தாயாரை இங்கு திருமணம் செய்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. இத்தலம் தாயாரோட பிறந்த வீடு இல்லையா, அதனால வீட்டோடு மாப்பிள்ளையாக பெருமாள் இங்கேயே இருந்துட்டாரு. இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. தாயாரை வணங்கிய பிறகுதான் பெருமாளை வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அம்சமாக இருந்தாலும் இந்த கோவில்ல மட்டும் பாத்தீங்கன்னா தாயார் சன்னதிக்கு சென்ற பிறகுதான் பெருமாள் சன்னதிக்குள்ளேயே நுழைய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாமி சன்னதியில செய்யப்படுகின்ற கோமாதா பூஜையானது இங்கு கோமலவள்ளி தாயார் சன்னதி முன்பாக இங்கு நடத்துகின்றார்கள். இங்கு தாயாரே பிரதானம், மகாலட்சுமி தாயாரே பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நம்பிக்கையோடு போனோம்னா நமக்கும் 16 செல்வங்களும் கிடைக்கும்.